ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வணக்கம். ஒரு புது ஆண்டு, ஒரு புத்தாண்டு, அது தமிழ் புத்தாண்டு மக்களுக்கு எப்படி நன்மை தரும்? இந்த புத்தாண்டில் ராஜாவாக குரு பகவான் இருக்கிறார். இந்த குரு பகவான் பக்தி, ஆன்மீகம், அது மட்டும் இல்லாமல் ஆலய வழிபாடுகள், பூஜை புனஸ்காரங்கள், பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயம், பணப்புழக்கம், சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், நீதி, நெறிமுறைகள், அதுபோல மழை, குழந்தை பாக்கியம், இது போன்ற விஷயங்களில் இந்த ஆண்டு முழுவதும் ராஜாவாக குரு பகவான் இருந்து செம்மையான நல்ல பலனை தருவார். அதில் கிஞ்சித்தளவும் மாற்றம் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் இந்த ஆண்டில் சந்திரனும் மிகச்சிறந்த நல்ல பலனை உங்களுக்கு தருவார். பெண்களுடைய ஆதிக்கம் இந்த ஆண்டு இருக்கும். விவசாயம் செழிக்கும், கால்நடைகள் பெருகும், பட்டி பால் பசுக்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம தேவையான அளவு மழை பொழிஞ்சு நமக்கு நன்மைகள்லாம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் குரு நெல், கோதுமை, தானியங்கள்லாம் நல்லா பெருகும். சனி பகவானும் செவ்வாய் மட்டும்தான் சிறப்பான பலன்கள் இல்லை. அப்போ இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சனி பகவானும் செவ்வாய் பகவானும் மட்டும்தான் கொஞ்சம் கசப்பான பலன்களை தருவார்கள். 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நாம் பார்க்கலாம். மகரம் கொடிகட்டி பறக்க போகிறது. மகரம் பல சிரமங்களை சந்தித்து சின்னாபண்ணமாகி இப்பொழுது எழுந்து உட்கார போகிறது. சனியின் பிடியிலிருந்து தப்பித்து விட்டீர்கள். இந்த ஆண்டினுடைய கோள்களை பார்த்தால் 14/4/2026 திங்கட்கிழமை அன்னைக்கு சதய நட்சத்திரம், சுப்ர நாம யோகம், பாலவ கர்ணத்தில் பிறக்குது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதி விமோச்சனம். அப்போ நம்ம இதுவரையில் பட்ட கஷ்டங்கள்லாம் விமோச்சனம். சந்திரமௌலீஸ்வரரை ராமேஸ்வரத்துக்கு சென்று அதிகாலை தரிசனம் சந்தித்து விட்டு வந்தால் வாழ்வில் உங்களுக்கு இனிமேல் லைஃப்பில் நீங்கள் பீக் தான். கிரகமெல்லாம் நல்லா இருக்கு. கிரகங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நல்ல பலனை தரக்கூடிய மாதிரியான விஷயங்களை நடக்க போகுது. இந்த ஆண்டு பிறக்கிற பொழுது சுக்கிரன் எப்படி இருக்கிறார்? மேஷத்தில் இருக்கிறார். குரு மிதுனத்தில் இருக்கிறார். அதற்கப்புறம் 3ஆம் வீட்டிலே குரு, 3ஆம் வீட்டிலே சூரியன், சனி, செவ்வாய், புதன். 2ஆம் வீட்டிலே சந்திரன், ராகு. குருவின் பார்வையினால் குரு சந்திர யோகம், குரு சண்டால யோகம் அப்படிலாம் சொல்லலாம். அப்போ எப்படி இருக்கும்? உங்கள் ராசிக்கு 3 6இல் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். நோய் நொடிகள் தீரும், கடன்கள் தீரும், உத்தியோகத்துக்கு 1க்கு மேற்பட்ட உத்தியோகம் பிறக்கும். அதுக்கப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? நிலைத்த நிலையான வருமானம், சமூக ஆதரவோடு, எல்லா மக்களுடைய அனுசரணையோடும், பக்தியோடும், ஆன்மீகத்தோடும், நீதியோடும், நெறியோடும், தர்மத்தோடும், செல்வ செழிப்போடும், மழை பொழிய, உயிர்கள் பிறக்க, கால்நடைகள் சிறக்க, விவசாயம் பெருக, எல்லாம் சுகமாக இருக்கிற இடத்துல உங்க வாழ்க்கை சுகமாக இருக்கு. அவ்வளவு சிறப்பு இருக்குது கிரகங்கள். கொஞ்சம் ரஞ்சம் இல்லை, அவ்வளவு விஷயங்கள் உள்ள நிறைஞ்சிருக்கு. அப்போ மகர ராசிக்கு பொறுத்தளவில் 2 3இல் ஏறிட்டால் அப்போ முதல்ல உங்களுக்கு 7.5 சனி வெளியேறிச்சு. அப்போ தைரிய வீரிய விஜயஸ்தானம், அந்த வீட்டுக்கு அதிபதி யாருன்னா குரு வீட்டில் போய் சனி இருக்கிறார். உங்களுக்கு அட்டமாதிபதி சூரியன் போய் இருக்கிறார். அப்போ சூரியன் இருக்கிற பொழுது உங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுத்து அதுக்கப்புறம் மேலே ஏற்றிடுவார். சூரியன் உச்ச வீட்டை நோக்கி போகிறார். எடுத்து வச்ச காரியங்களில் இனிமேல் ஜெயிக்கும். புதன் நீச்சமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அவர் உயர்வு நிலை நோக்கி போய்விடுவார். அப்போ உத்தியோகம் எப்படி இருக்கும்? உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலை பார்ப்பவர்கள், அரசு, அரசாங்கத்துறை, தனியார் துறையில் வேலை பார்க்கிறவர்கள், அவங்களுக்கு முதல்ல இந்த பங்குனி மாதம் வரைக்கும் 2026 பங்குனி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் சித்திரைக்கு மேலே உங்களுக்கு இடமாற்றங்கள் உருவாகும். புதிய பழுவான வேலைகளை கொடுத்து பதவி உயர்வு உண்டாகும். அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் ப்ரொமோஷன் உண்டாகும். இடம் மாறித்தான் உங்களுக்கு உண்டாகும். அதே போல் தொழில், வியாபாரம், 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். 10க்கு அதிபதியான சுக்கிரன் 4இல் உட்கார்ந்து 10ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவரே சுகஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ கண்டிப்பாக ஒரு கொஞ்சம் இடமாவது உண்டு. ஒரு வீடு கட்டவங்க, வீடு வாங்குவீங்க, பழைய வீடு, ஏதாவது ஒரு லோனை போட்டு ஒரு நகை நட்டு அடமானம் வச்சு ஒரு வீடு, ஒரு வாசல், சொத்து பெருகும். ஒரு பண்ணை நிலம், ஒரு ஆடு மாடு, ஒரு கால்நடை, இப்படி ஒரு வண்டி வாகனங்கள், இப்படி ஏதாவது ஒரு வகைகளில் உங்களுக்கு ஒரு நல்ல அமோகமான காலமாகத்தான் இருக்கும். அதிலெல்லாம் குறை வராது.
அப்போ சுக்கிரன் வந்து உங்களுக்கு பொறுத்தளவில் 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10க்குரியவன் நெருப்பு மனையில் ஏறி நீர் ராசி தான் வீட்டை பார்க்குறார். அப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு காசை சேர்த்து இந்த ஆண்டு முடிவதற்குள்ளே அந்த மாதிரி ஒரு சொத்தை பெருகிருவீங்க. குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கும். குழந்தைகள் வகையில் கொஞ்சம் விரயங்கள் வரும். குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையும். ஏன்னா பஞ்சமாதிபதி 12ல் இருக்கிறார். அப்போ உங்கள் குழந்தைகள் வெளியில் இருப்பார்கள், தூர தொலைவுக்கு போவார்கள். கட்டி கொடுத்தா கொடுங்க, அவனு நல்லா இருப்பாங்க. அதுபோல் கலைத்துறையை சார்ந்தவர்கள் சுக்கிரன் நல்லா இருக்கும். கலைத்துறை சார்ந்ததுக்கு சுக்கிரன், அரசியல்வாதிக்கு சூரியன். சூரியன் உச்சமடைவார் சித்திரையில். அதே போல வியாபாரம் பெருகும். அதே போல உங்களுக்கு வந்து பெண்மணிகள் நல்லா இருக்கும். மாணவ மாணவிகள் கொஞ்சம் கவனமாக படிக்கணும். மாணவ மாணவிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக படிக்கணும். அப்போ உங்களுக்கு ஞாபகம் மறதி தடுமாற்றம் வரும். தனியார் துறையில் டியூஷன் வச்சாது படித்து நீங்கள் பாஸ் பண்ணணும். மொத்தத்தில் பொறுத்தளவிலே உங்களுக்கு பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் மகர ராசி அன்பர்கள் நீங்கள் வந்து பழனியில் இருக்கக்கூடிய திருவாவினன்குடி முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டால் மேன்மை உண்டாகும். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமானை வணங்கி வழிபட்டால் நன்மை உண்டாகும். சித்திரகிரி குப்தர் வழிபாடு செய்தால் வெற்றி உண்டாகும். ஸ்ரீவாஞ்சியை ஒரு தடவை போயிட்டு வாங்க, நன்மை உண்டாகும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு சிறப்பாக அமைய என்னுடைய பிரார்த்தனை. மகரம் அப்படிங்கிறதே இந்த காலச்சக்கரத்தினுடைய 10ஆம் இடம் கர்மஸ்தானம். அது சனி பகவானுடைய வீடு. அப்போது அந்த அவங்களாம் வந்து கர்ம யோகிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஏதோ ஒரு கர்மாவை செய்வதற்காகவே பிறப்பெடுத்தவர்கள். அவங்க கர்மாவில் அவங்க ரொம்ப டெடிக்கேட்டடாக, ரொம்ப சின்சியராக, ரொம்ப அழகாக நேர்த்தியாக அவங்க கொடுத்த வேலையை அழகாக பண்ணுவாங்க. அதே சமயம் இவங்க எதையுமே திட்டமிடக்கூடாது. இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருக்கணும்னா இயற்கையோடு இவங்க அப்படியே ஒன்றி வாழணும். கோ வித் த ஃப்ளோ. அவ்வளோதான். நான் இத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன், இத்தனை மணிக்கு சாப்பிடுவேன், இத்தனை மணிக்கு ஆஃபீஸ் போவேன், அதெல்லாம் இவங்க டைம் டேபிளே லைஃப்பில் இருக்கக்கூடாது. நோ டைம் டேபிள். எல்லாமே இயற்கை என்ன சொல்லுதோ அதுபடி தான் நடக்கணும். இவங்க அந்த மாதிரி இவங்க இருந்துட்டாங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்கள மாதிரி குடும்பத்துக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறவங்க யாரும் இருக்க முடியாது. ஒரு மான் போல் இவங்களோட வாழ்க்கையை வந்து ஒரு மானோட ஒப்பிடுறாங்க. மான் எப்படி தன் இனத்தை காப்பதற்காக தன்னையே அர்ப்பணித்து கொள்ளுமோ அது மாதிரி தான் இந்த மகரத்தில் பிறந்தவர்கள். ஸோ இவங்களுக்கு வந்து எப்படின்னா சனி பகவான் இவங்களுக்கு லக்னாதிபதி தான். இவங்களுடைய வீட்டு ஓனர் தான் சனி பகவான். அவர் போய் 3ஆம் இடம்ங்கிற முயற்சி ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சில முடக்கங்கள் இருக்குது. இவங்களுக்கும் வந்து மகரம் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் வேலை வாய்ப்பு வந்து நிறைய தேடி அது கிடைக்காம, ப்ரமோஷன்ஸ் இல்லாமல், அப்படி இல்லாமல் சில பேர் இருக்காங்க. இது வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகமும் சில இடத்துல பேசும். பட் பொதுவாகவே இந்த சனி பகவான் 3ல் அமர்ந்து அவர் வந்து 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு. ஸோ 5ஆம் பாவம்ங்கிறது என்ன, நம்மளுக்கு வரக்கூடிய பேரு புகழ் இந்த மாதிரி விஷயங்கள், கௌரவம், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ ப்ரொமோஷன் கிடைக்காது, எதுவுமே அந்த அதாவது நம்மளுக்கு வேண்டிய அந்த பெருமைக்கு ஆசைப்படக்கூடாது. அட்லீஸ்ட் இந்த சனி பகவான் நகர்ற வரைக்கும் அதுக்கெல்லாம் ஆசைப்பட வேண்டாம். நீங்கள் உங்கள் கடமையை மாத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. வேலைக்கு போகணுமா, கார்னராக உட்காந்தோமா, ஒர்க்கை முடிச்சு பலனை எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய பாவம். அதை வந்து சனி பகவான் பார்க்குறாரு. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதும் சில பேருக்கு தள்ளி போகும். ஏன்னா இந்த 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். தள்ளி போனாலும் கொடுக்காமலாம் இருக்க மாட்டார். அவர் எப்படியும் அந்த இடத்த விட்டு நகரத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டு தான் போகும். சனி பகவான்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன நம்ம மெச்சிக்கணும் அப்படின்னா, அவர் வந்து அந்த பாவத்தை பார்த்து கெடுக்கிறார்னு மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் எதுக்கு கெடுக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை யாருமே ஆராய்ச்சி பண்ணுறதில்ல. ஏதோ ஒரு லெசன் அங்கே வந்து நமக்கு சொல்கிறார், ஏதோ ஒரு பாடத்தை வந்து அங்கே சொல்லி கொடுத்துட்டு தான் அவர் நகருவார். அதை நம்ம கேட்கணும். கேட்காம நம்ம வந்து முரண்பாடாக வேலை செஞ்சோம் அப்படின்னா அவர் வந்து நம்மளுக்கு நல்லதே பண்ண மாட்டார். ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிது, சனி பகவான் மூலமாக ஒரு தகவல் கிடைக்கிது அப்படின்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு மாறாக நம்ம வந்து அதாவது புரிஞ்சும் புரியாத மாதிரி சில பேர் இருப்பாங்க. அது மாதிரி வந்து நான் அதெல்லாம் சனியாவது இனியாவது நான் பார்த்துக்கிறேன், என் வாழ்க்கையை எப்படி பண்ணணும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தெனாவட்டெல்லாம் காமிக்கக்கூடாது அவர்கிட்ட.
அவர் என்ன சொல்கிறாரோ சமத்தா அதை கேட்டுடணும். கேட்டுட்டா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அது மாதிரி இந்த மகரத்தில் வந்து இந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது பாவம். அந்த அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த இது கிடைக்கல. ப்ரமோஷனோ இல்லை சேஞ்ச் ஆஃப் ஜாபோ இல்லை ஒரு அங்கீகாரமோ அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த சஃபரிங் இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு இப்போ குரு பகவான் வந்து 3-12 கூடையவர் தான். அவர் போய் இப்போ 7ஆம் இடத்துல உச்சமாக போகிறார். இப்போ 7ல் குரு போய் உச்சமாகிறதுங்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. 7ஆம் பாவத்தில் குரு வந்து தனித்து அதுவும் உட்காரும்போது இந்த திருமண வாழ்க்கையில் சில சங்கடங்கள் வரும். ஏன்னா குரு பகவானை பொறுத்த மட்டும் 7ஆம் பாவத்தில் தனித்து இருக்கக்கூடாது. அவருக்கு அவ்வளோ அந்த சிறப்புன்னு நம்ம சொல்ல முடியும். மேடம் இப்போ கேள்வி வரும்ல, ஒய்ஃப் கூட பிரச்சனை வருமா இல்லை மாமனார் மாமியார் கூட பிரச்சனை? இல்லை அது வந்து எப்படின்னா குழந்தை இருக்கிறவங்களுக்கு குழந்தையால் பிரச்சனை வரும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே அப்படி ஒரு சிக்கல் வரும் அவங்களுக்கு. ஏன்னா குரு அப்படிங்கிறவர் யார்? புத்திரக்காரகன் இல்லையா? அப்போ அவர் போய் 7ஆம் இடம்ங்கிற அந்த மனைவி களத்திர ஸ்தானத்தில் உட்காந்து தனிச்சு எப்போவுமே குருவை வந்து என்ன சொல்கிறாங்க? பிராமணன்னு சொல்கிறாங்க, பிராமின் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு பிராமின் வந்து தனியாகவே இருக்க மாட்டாராம். அவர் கூடவே யாராவது அட்வைசர் இருக்கணும். அது மாதிரி கூட வேறு ஏதாவது கிரகம் இருந்தால் ஓகே. பட் அவர் தனித்து இருக்கும்போது கண்டிப்பாக வந்து சில பிரச்சனைகளை கொடுப்பார். அதுவும் குழந்தைகள் மூலமாகவோ இல்லை குழந்தைகளை காரணமாக வைத்து ஏதோ ஒரு பிரச்சனையை அவர் கொடுப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு சிக்கல் உண்டு. ஆனால் அவர் வந்து இப்போ உட்கார்ற இடம் அப்படின்னா கூட அவர் பார்க்கக்கூடிய பாவம்ங்கிறது 11ஆம் பாவத்தை பார்க்க போகிறார், லாபஸ்தானத்தை. அதே மாதிரி லக்னத்தையே பார்க்க போகிறார், ராசியே பார்க்க போகிறார். அப்போ ராசியை பார்த்துட்டார் அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா ராசிங்கிறது நம்மளுடைய சந்திரன் இருக்கக்கூடிய இடம் தான் ராசி. அப்போ அந்த சந்திரனை வந்து குரு பார்க்கும்போது கல்யாணம் அப்படிங்கிற விஷயம் கூட சில பேருக்கு நடக்கலாம். ஏன்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்ங்கிற மாதிரி அந்த லவ் மேரேஜ் கூட நடக்கலாம். அது எது வேணா இருக்கலாம். லவ் மேரேஜ், அரேஞ்ச்டு மேரேஜ் எது வேணா இருக்கலாம். ஆனால் குரு வந்து சந்திரனை பார்க்கும் காலம் கோச்சாரத்தில் திருமணங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கலாம். 11ஆம் பாவங்கிற லாபஸ்தானத்தையும் பார்க்க போகிறாரு, ராசியையும் பார்க்க போகிறாரு, 3ஆம் பாவத்தையும் பார்க்க போகிறாரு. அப்போ நம்மளுடைய முயற்சிகள் வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நம்ம வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். இப்போ இவங்களுக்கு எங்கே சிக்கல் அப்படின்னா 8ஆம் இடத்துல கேது. அதுதான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 8ங்கிறது வயறு, அதாவது நம்மளுடைய ஜீரண சம்மந்தப்பட்ட உறுப்புகள்லாம் இருக்குது இல்லையா? லிவர், நம்மளுடைய கால் பிளாடர், இந்த மாதிரி இந்த ஜீரண உறுப்புகள்லாம் இருக்குது இல்லையா? அதெல்லாம் வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணுவார் கேது. அப்போது நம்ம சாப்பாட்டு விஷயத்தில் கரெக்டாக இருந்துட்டோம், நல்ல ஒரு ஃபுட்டு, ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்டோம். நைட்டு ஒரு மணிக்கு போய் நம்ம வெளியில் சாப்பிட்லாம், அதெல்லாம் பண்ணவே கூடாது. சாப்பிடலாம். 12 மணிக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது இதெல்லாம் கூட தவிர்த்துடணும். ஆமாம், ஒழுங்கு மரியாதையாக ரசம் சாதமாக சாப்பிட்டு சமத்தா வீட்டில் இருக்கிற 6 o'clock டின்னரை முடிச்சிடணும். ஆமாம், அந்த மாதிரி இருந்தீங்கன்னா தப்பிச்சிடலாம். இல்லைன்னா கேது வந்து பயத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துருவார். அப்புறம் அது வந்து என்னாகும், தீராத பிரச்சனை ஆகி அதனால் கான்ஸ்டிபேஷன் ஆகி அதனால மைக்ரைன் தலைவலி வந்து இத்தனை கோளாறும் ஆகும். அதனால் ஆரம்பத்திலேயே நம்ம அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. இவங்க எப்பேற்பட்ட கடவுள் வழிபாடு பண்ணலாமா? கடவுள் இவங்களுக்கு பெருமாள் தான், பெருமாள் வழிபாடு தான் இவங்களுக்கும். திருப்பதி போயிட்டு வந்தால் நல்லது. அதே மாதிரி பெருமாளை வழிபட்டு அந்த லைக் இவங்க வந்து எப்படின்னா ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலே போகும். அதாவது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆமாம், வாழ்வியல் பரிகாரம் மாதிரி இவங்களுக்கு வந்து கரெக்டாக அவங்க லைஃப் ஸ்டைலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறது, டயட்டை கண்ட்ரோல் ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் பண்ணால் சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இவங்க வேறு ஏதோ பண்ணாங்கன்னா ஏதாவது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல இவங்களுக்கு ராகு, 2ல் ராகு இருக்கும்போது என்னாகும், சாப்பிட்றதுக்கு பயங்கர கிரேவிங்ஸ் இருக்கும் இவங்களுக்கு. 8ல் கேது உட்காந்துருக்காரு, 2ல் ராகு உட்காந்து சாப்பிடு அப்படின்னு நல்லா உள்ளே தள்ளுவாங்க. பீட்சாவும் பாஸ்தாவும் இன்னும் நூடுல்ஸும் எது கூடாதோ அதெல்லாம். ஏன்னா ராகுக்கு ஜங்க் ஃபுட் தான் பிடிக்கும். அப்போ போட்டு நல்லா முக்குன்னு முக்குவாங்க. இங்கே கேது வச்சு செய்வார். அதனால் கொஞ்சம் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும். மகரத்தில் பிறந்தவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதர்வைஸ் நல்லதும் இருக்குது, பட் இந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மிகச்சிறந்த ஒரு ஏற்றம், மிகச்சிறந்த யோகம் தேடி வரக்கூடிய ஒரு ராசி மகர ராசி.
இந்த மகர ராசி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பராபவ வருஷத்தில் ரொம்ப பரபரப்பாக இருக்க போகிறாங்க. ரொம்ப செயல்திறன் அதிகமாக இருக்கும். இப்போ மகர ராசி வந்து சனியுடைய வீடு மகர ராசியும் கும்பராசி. சனியுடைய இயற்கை என்ன? மந்தத்தனம். ஆனால் மகர ராசிக்கு அந்த மந்தத்தனம் இருக்காது. மகர ராசிக்காரங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. கடின உழைப்பாளிகள். உழைச்சி வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க. எங்கள் அப்பா காசு கொடுப்பாரு, அவரை கொடுக்குற காசை வச்சு நான் ஜெயிப்பேன், என் பரம்பரை காசு வரும், இதெல்லாம் கிடையாது. வந்தா வருது, வராட்ட போகுது, நான் உழைப்பேன் அப்படின்னு உழைச்சி முன்னேறக்கூடியவங்க. சரி, இவங்க சுறுசுறுப்பாக வேலை செய்யும் போது ஒரு டீ கிளாஸ் எடுத்துட்டு கூட பக்கத்தில் ஏதாவது கவுத்த உடைச்சிடுறாங்க. பதட்டம், அந்த பதட்டம் இருக்கு இல்லைங்களா? இவங்களுக்கு யோகாதிபதி சுக்கிரன். மனைவி வந்த பிறகு வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சி. கலைத்துறையில் இவர்கள் ஈடுபட்டாலும் ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் இல்லையா, கலைத்துறையில் ஈடுபட்டாலும் வளர்ச்சி உண்டு. எப்பவுமே இவங்களுக்கு இவங்க அப்பாவுக்கும் இடையில ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொடுக்கும். கடந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு இவங்க அப்பாவுக்கும் இடையில ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் மட்டும் இல்லை, அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூ கொடுத்துருக்கும் குடும்பத்தில். அப்படிப்பட்ட அமைப்பையும் நீங்கள் பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் இப்போ வந்து நல்ல காசு பணம் கூட போகுது. ஏன்னா காசு தரக்கூடிய குரு இவங்களை பார்க்க போகிறார். பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி. பல ஆண்டுகளாக எதற்கு ஏங்கினாங்களோ அந்த ஏக்கம் நிறைவேறப் போகுது. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு பிறகு நன்மை நடக்கும். சார், இப்படி ஏற்பட்ட ஒரு பணம் வரும்போது நமக்கு ஒரு கேள்வி இருக்கும், யாரோட அட்வைஸை கேட்கலாம், என்ன பண்ணலாம்? இவங்க யாரோடைய அட்வைஸை கேட்கணும், என்ன பண்ணணும்? இவங்க இந்த ஆண்டு அட்வைஸை கேட்டே நடக்கணும். யாருடைய அட்வைஸ்னா, நல்ல நண்பர்களை விடக்கூடாது. 7ல் குரு, நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, சூப்பர் பார்ட்னர் கிடைப்பார், நல்ல இன்வெஸ்டர் கிடைப்பார், பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம். இவங்க பிள்ளைகள் அட்வைஸ் பண்ணினா கூட கேட்கணும் இந்த ஆண்டு. ஏன்னா 7ல் குருனா பிள்ளைகளை குறிக்கிற கிரகம். அவங்க அட்வைஸ் பண்ணினாலும் இவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். இவங்க பேரண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணாலும் இவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். ஸோ வெல்விஷர்ஸ் யார் சொன்னாலும் காது கொடுத்து இவங்க கேட்கணும். பெரிய வளர்ச்சி வரும். இந்த குரு வந்து சனியை பார்க்க போறார். இந்த குரு சனியுடைய அந்த பார்வை வந்து தான் மிகப்பெரிய குரு சனி சேர்க்கை, குரு சனி பார்வைன்னு சொல்கிறோம் பாருங்க. பொருளாதாரத்தில் மகர ராசிக்காரங்களே மிகப்பெரிய வளர்ச்சியை தரப்போகுது. ஏன்னா இவங்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து குரு பார்க்குறாரு. இவங்க ராசிக்கு அதிபதி சனி. அந்த இரண்டும் இப்போ தொடர்பு பெறுகிறது. ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு இது அதிசயம் நிகழ்கிறது. அது இவர்களுக்கு மிகப்பெரிய பொன்னான வாழ்க்கையை மகர ராசிக்காரங்களுக்கு கொடுத்துரும். இவங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் கூடி வரும். கல்யாணம், காது குத்து, வழக்காப்பு, சீமந்தம், உபநயனம், அப்படி என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த செய்திகள் எல்லாம் கூடி வந்துடும். இவங்களுக்கு இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் நல்ல காலம் பிறக்குது. சரி, எப்பயுமே உங்களுக்கு தலைவலி இருந்துகிட்டே இருக்குன்றாங்க, அதுக்கு என்ன பண்ணலாம்? 4ஆம் ஸ்தானத்தில் சூரியன் உச்சமடைகிறார். அவர் அஷ்டமாதிபதி. தலைவலிக்கு அவர் தான் காரணம். சிலருக்கு கண் பார்வையில் பலருக்கு பிரச்சனை இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு தலைவலிக்கும் அவர் தான் காரணம். அப்போ என்ன செய்யணும்? இவர்கள் வந்து எப்பவுமே ஆதித்ய ஹிருதயம்ங்கிற ஸ்லோகத்தை சொல்லணும். அது சொல்ல சொல்ல தலைவலி குறையிறத பார்க்கலாம். டெய்லி முடியலைன்னா ஞாயிற்றுக்கிழமையால் சொல்லணும். கிழக்கு திசை பார்த்து நெத்தியில் திருநீர் பூசிக்கிட்டு ஆதித்ய ஹிருதயம் சொல்ல தொடங்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக தலைவலி பிரச்சனை குறையும். அது மாதிரி தலைவலி இருக்கக்கூடியவர்கள் கண் பரிசோதனை பண்ணிக்கிடணும். இவங்க 2 வீலரில் போகிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு ஹெல்மெட் போட்டுக்கிட்டு தான் போகணும். சரி, மாமியார் இப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகி வர்றாங்க, அது ஆபத்தா நன்மையான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு யோகாதிபதி சுக்கிரன் மாமியார் ஸ்தானத்தால் நன்மைகள் நடக்கும். உங்களுக்கு நிறைய முன்னேற்றம் உண்டு உங்களுக்கு. சூப்பர் சார். இவங்க எப்பேற்பட்ட வழிபாடு பண்ணலாம்? இவர்கள் வாழ்க்கையில் கல்வியில் வளர்ச்சி இருக்குது. சனி பகவான் போய் இவங்களுக்கு அனுகூலமாக உட்கார்றாரு. எப்படி மேஷராசிக்காரங்களுக்கு மிதுன ராசி நன்மையை செய்வார்களோ அதே போல் மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ சனி போய் மீனத்தில் இருக்கிறது மிகப்பெரிய வளர்ச்சியை தரும். இந்த காலகட்டத்தில் இவர்கள் யாரை வழிபட்டால் பெரிய வளர்ச்சி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமான் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் எந்த கோயிலாக இருந்தாலும் போகலாம். சிவபெருமானை வழிபடணும், பெரிய வளர்ச்சி வரும். இன்னொன்று மத்சய நாராயண பெருமாள், ஈசிஆரில் இருக்கக்கூடிய மத்சய நாராயண பெருமாள், அவரை கும்பிட்டாலும் பெரிய வளர்ச்சி வரும். அதை போல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புக்கு உதவி செய்தால் அது வாழ்வியல் பரிகாரமாக இருக்கும். பெரிய வளர்ச்சியை உங்களுக்கு தரும். நிறைய விஷயங்களை டீட்டெயிலாக பேசணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. மிக்க மகிழ்ச்சி.